கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி தீ மிதிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக கார்த்தி தடுத்து நிறுத்துறாங்க. உடனே பாட்டி கேட்குறாங்க, என்னையா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை பாட்டி, பக்கத்து ஊருக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லவும், உடனே பாட்டி அப்படியாயா, நான் கூட பயந்துட்டு அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே கார்த்தி பார்த்தோம்னா அவங்க காளியம்மாளையும் சிவனாண்டியும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா காளியம்மாள் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் லேடிகளாக வராங்க. அவங்க இவங்க 3 பேருக்கும் மஞ்சள் தண்ணியை ஊற்றவும், அப்போ அந்த இதெல்லாம் போயிடுச்சுது. அதுக்கப்புறமா நீங்கள் தீ மிதிங்க அப்படின்னு சொல்லும் போது 3 பேருமே அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது எங்க பார்த்தோம்னா கார்த்தி நேராக அவங்க காளியம்மாளோட வீட்டுக்கு போறாங்க. அங்கே போனதுமே எதுக்காக இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன தேவையில்லாம எங்க மேலே வீண்பழி சுமத்திட்டு இருக்கிறியா அப்படின்னு காளியம்மாள் கேட்டுட்டு இருக்கும் போது, நான் ஒன்றும் வீண்பழியெல்லாம் சுமத்தலை, ஆதாரத்தோட தான் நான் சொல்றேன் அப்படிங்கவும். அடுத்து பார்த்தோம்னா நந்தாவை வரவழைக்கிறாங்க. அப்போ அவங்க உண்மையை சொல்றாங்க, இதோட நான் நிறுத்த மாட்டேன், அடுத்து என்ன நடக்க போது பாருங்க அப்படிங்கவும். அப்போ போலீஸ்காரங்களை வரவழைக்கிறாங்க. அவங்க பார்த்தோம்னா அவங்க காளியம்மாளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகவும், என்னையா நீ கைது பண்ண வச்சுட்ட, உன்னை நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கார்த்தி பார்த்தோம்னா நேராக ஸ்டேஷனுக்கு காளியம்மாளை போய் சந்திக்கிறாங்க. இன்னும் என் வீட்டார்கிட்ட நீ இந்த மாதிரி விளையாட்டை வச்சேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நீ என்னுடைய ஆட்டத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கும்போது, உடனே காளியம்மாள் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நீ என்னுடைய ஆட்டத்தை நன்னுமலை தான் நான் ஆரம்பிக்கவே போறேன், என்னையா நீ உள்ளத்திலிட்ட, உண்மையில நான் என்ன பண்றேன் பாரு, உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது, உடனே கார்த்தி சொல்றாங்க, அப்படியா நீ உள்ளே தான் கிடக்கணும் அப்படிங்கவும், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நான் வெளியே காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா எங்க பாட்டியை தான் கட்டுறாங்க. அப்போ அவங்க 3 பேர்ட்டையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா ஃபர்ஸ்ட் தடவையா தீ மிதிச்சிங்களா, அதனால உங்கள் காலெல்லாம் வலிக்குதான்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்துருந்தாங்க. சரி பாட்டி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, உடனே ரேவதி வேணும்னே அவங்க சும்மானாலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயோ என்னால் நடக்கவே முடியல பாட்டி அப்படின்னு சொல்லவும், என்னம்மா வலிக்குதான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பாட்டி ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி நீ என்ன தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லவும், உடனே வெக்கப்பட்டுட்டு எல்லாரும் கார்த்தியை பற்றி சிரிக்கிறாங்க. சரி சரி அவளை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும், கார்த்தி பார்த்தோம்னா அவங்க ரேவதியை தூக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரிக்கு நடக்குது. அடுத்ததான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க ரேவதி கிட்ட, ஆமா நீ என்ன வேண்டிக்கிட்டு இந்த மாதிரிக்கு நீ தீ மிதிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே ரேவதி வெக்கப்பட்டு இருக்கிறாங்க கார்த்தியை பார்த்துட்டு. உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளேயே எனக்கு 2 குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரிக்கு நடக்கு. அடுத்ததான் பார்த்தோம்னா ரேவதி அவங்க பெட்ரூமில் இருக்கவும், அப்போ கார்த்தி வராங்க. அப்போ அவங்க பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு தான் கால் வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன், பேசாம நீ படுத்து தூங்க மாட்டேன்னு சொல்லவும், சரி சரி உனக்கு இந்த பாட்டு தானே பிடிக்கல, நான் வேற பாட்டு பாடட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது, நீ எந்த பாட்டும் பாட வேண்டாம், இப்போ நீ பாட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் வெளியே போய் படுத்துருவேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் பாட மாட்டேன் போருமா அப்படின்னு சொல்லவும், கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்கிறதாங்க. அப்போ ரேவதி பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே பாட்டியோட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ நவீன் அங்கே வராங்க. நவீனை பார்த்ததுமே மயில் வாங்கின சொல்கிறாங்க, ஐயோ இவன் எதுக்காக வந்திருக்கிறான், இப்போ மாமா பார்த்தாக்கி ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்லவும், உடனே ராஜராஜன் கேட்குறாங்க, நீ எதுக்காக அங்கே வந்து அப்படிங்கும்போது, அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ராஜராஜா நான் தான் அவனை வர சொன்னேன் அப்படிங்கவும், என்னம்மா எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ராஜராஜா நீ என்ன தான் நினச்சாலும் சரிதான், அதாவது நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், ஏற்கனவே 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுது, இதுக்கு மேலேயும் 2 பேரையும் பிரித்து வைக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே துர்காவும் நவீனும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ பாட்டியாவது நம்மளை சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த விஷயம் மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமில்ல அப்படிங்கும்போது, சரிதான் ராஜராஜா அவளை பற்றி தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, அதுக்காக அவ காலத்தில் தாலி கட்டியாச்சுது, இதுக்கு மேலேயே 2 பேரும் பிரித்து வைக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லு, சாமுண்டீஸ்வரிக்கிட்ட நம்ம உண்மையை சொன்னால் ஒரு நாள் சர்ந்து திட்டுவாளா, அதோட முடிஞ்சு போயிடும், அதுக்காக இவங்க எத்தனை நாள் தான் காத்துட்டு இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் துர்காவுக்கு வேற மாப்பிள்ளையை பார்த்து வச்சு நிச்சயார்த்தம்லாம் நடந்து முடிஞ்சாச்சுது, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் வர நடக்க போகுது, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, 2 பேருக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு உண்மையை சொல்லிட்டோம்னா இதோட அந்த கல்யாணமும் நின்று போயிடும், அதனால இது எதுக்காக இதை தள்ளி போட்டுட்டு இருக்கணும், அவள் சாமுண்டீஸ்வரி வந்ததுமே இந்த விஷயத்தை பற்றி நம்ம உண்மையை போட்டு உடச்சிடலாம், ஊர் அறிய இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்துருந்தாங்க. உடனே ராஜராஜன் அவங்க கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், அதாவது
இப்படிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நவீனை பார்த்ததுமே கார்த்தி வந்து கோவத்தோட இருக்கிறாங்க. எதுக்காக நீங்கள் வந்து அப்படிங்கும்போது இப்போ பாட்டி சொல்கிறாங்க, கார்த்தி நீ கோவப்படாதையா, நான் தான் அவனை வர சொன்னேன் அப்படிங்கும்போது எதுக்கு பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை கார்த்தி என்ன இருந்தாலும் சரிதான், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இதுக்கு மேலே அவங்க 2 பேரும் பிரித்து வைக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் சொல்லு, அதனால தான் உங்கள் அத்தை தான் ஊர்லேருந்து வரப்போறாளா, அவகிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசி இவங்க 2 பேருக்கும் ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ துர்கா வந்து சொல்கிறாங்க, என்னம்மா பாட்டி வந்து பேசுகிறாங்களா, நீங்கள் எங்களுக்காக நீங்கள் தான் அம்மா கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சரி நாளைக்கு அத்தை வரட்டும், அத்தை வந்ததுமே இந்த விஷயத்தை பற்றி நான் பேசிடுறது அப்படின்னு சொல்லும் போது பாத்தியா கார்த்திகிட்ட சொன்னாதான் எல்லா வேலையும் நடக்கும் அப்படின்னு பாட்டி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா மயில் வாகனமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் பாட்டி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அத்தை கிட்ட நம்ம எல்லாரும் பேசினா கூட கண்டிப்பாக வந்து அத்தை ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் கார்த்தி வந்து எப்படி பக்குவமாக பேசணுமோ அந்த மாதிரிக்கு பக்குவமாக அத்தை கிட்ட பேசினாக்கி கண்டிப்பாக அத்தை வந்து இவங்க 2 பேருடைய கல்யாணத்தையும் சம்மதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ராஜராஜன் சொல்கிறாங்க, சரி எப்படியோ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்தது உங்கள் அத்தை கிட்ட நீ தான் கார்த்தி பேசணும் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வர சாமுண்டீஸ்வரி வந்துருவா, நம்ம எல்லாருமே இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பாட்டி சொல்கிறாங்க, எப்படியோ எல்லாம் நல்லபடியாக வந்து முடிஞ்சுது, ஆனால் நீங்கள் எல்லாருமே கிளம்பி போனதுக்கப்புறமா நான் திரும்பவும் நான் தனியாக இருக்கணுமே அப்படின்னு நினச்சாலே எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க, எதுக்கு பாட்டி நீங்கள் தனியாக இருந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க, பேசாமல் எங்கள் கூடயே வந்துருங்க பாட்டி அப்படின்னு சொல்லவும் அப்போ எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் எதுக்காக தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்க, எங்கள் கூடயே நீங்கள் வந்துருங்கம்மா அப்படின்னு ராஜராஜன் சொல்லவும் அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை ராஜராஜா நான் இந்த நிலைமையில நான் வரல, அவளுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நவீனுக்கும் அதாவது சுவாதிக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், அதை சொன்னாலே அவள் ஏற்கனவே கோவப்பட்டுட்டு இருப்பா, அதுக்கு மேலே நானும் வந்தோம்னா அந்த கோபம் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும், அதனால் நான் வரலப்பா, நீங்கள் எல்லாரும் கிளம்பி போங்க, கூடி சீக்கிரமே எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அந்த வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ரேவதியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாட்டி இங்கே இருந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு, இங்கேருந்து போகிறத நினச்சா எங்களுக்கே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுக்கு என்னம்மா நீ எப்போ நீங்கள் எல்லாரும் நினச்சாலும் நீங்கள் உடனே வந்து என்னை பார்க்குறதுக்காக வாங்க அந்த பாட்டியை பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி வர முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்திகிட்ட வந்து அவங்க துர்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாமா எப்படியாவது நீங்கள் தான் அம்மா கிட்ட எங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக போகிறாங்க. கார்த்தி வந்து இந்த விஷயத்தை போட்டு உடைப்பாங்களா, அதுக்கு பிறகு சாமுண்டீஸ்வரி நவீனுக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற உண்மை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்தது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, கார்த்தி வந்து எப்படியாவது இவங்க 2 பேரும் கல்யாணம் செய்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டீஸ்வரிட்ட சம்மதம் வாங்கிடுவாங்களா, இவங்க 2 பேருக்கும் ஊரறிய கல்யாணத்தை நடத்துவாங்களா, இந்த விஷயம்லாம் சந்திரகலாவுக்கு தெரியும் போது அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. அதனால இந்த கதையில் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.